ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல 7 சம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் த சம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சரி, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இப்போ 602க்கும் 902க்கும் நடுவில் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ணுங்கன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை ரெண்டுத்தையும் எடுப்பீங்க. ஆமா, இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு 602க்கும் 902க்கும் நடுவில் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ், விச் மீன் 602வும் வராது 902வும் வராது. ஆமாவா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 602 அண்ட் 603 அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஆமாவா? 603, 604 எது வரைக்கும் பண்ணுவீங்க? 901 வரைக்கும் பண்ணுவீங்க. ஆமாவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவீங்க. இதுதானே சாமி பண்ணுவீங்க? ரைட். இப்போ இதுல அவங்க இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை தான் ஆட் பண்ணுங்க, பட் இதுக்குள்ளார இருக்கிற 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இங்க என்னென்ன பாருங்க. அதை இது 04 லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பாருங்க. 04 இது இருக்கக்கூடாது. 05, 06 இதெல்லாம் 4 டேபிள்ல வராது. 07 இருக்கக்கூடாது. 08 சார் 08னா எப்படி? 8 தான். 04னா 4, 08னா 8 தான் கன்சிடர் பண்ணும். ஸோ 8 4 டேபிள் வருமா? டெஃபினட்டா வரும். இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க, 12 4 டேபிள்ல வருமா? ஆமா வரும். அப்போ இந்த நம்பர்ல இருக்கக்கூடாது. இப்போ இங்க பாருங்க, 901 இருக்கலாம், 900 4 டேபிள்ல வரும், இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப நல்லா கவனிங்க. இப்போ நான் எதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டேன்? divisible by 4, divisible by 4, divisible by 4. இத நேச்சுரல் நம்பர்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டே வரேன்? கழிச்சுக்கிட்டே வரேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரேன். அப்போ நல்லா கவனிங்க, divisible by 4 என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு வந்தேன்? ஃபர்ஸ்ட் நம்பர் 604, செகண்ட் நம்பர் 608, லாஸ்ட் நம்பர் 900. அப்போ நான் என்ன பண்றேன்னாக்கன்னா, நல்லா கவனிங்க, sum of all natural numbers between 602 and 902 கண்டுபிடிச்சிட்டு அதுல divisible by 4 டேபிள்ல வர நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டா மிச்சம் இருக்கிற நம்பர் 4 டேபிள்ல வராத நம்பரா தானே இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஸோ அதனாலதான் என்ன பண்றேன், எல்லா நம்பர்ல இருந்து அடக்கனா இங்க பாரு, ஒரு எக்ஸாம் புரியாதவங்களுக்கு சொல்றேன், ஒரு சிலருக்கு புரியாம இருக்கலாம். ஒரு நிமிஷம் கவனிங்க. 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நாட் டிவிசிபிள் பை 2ன்னு கேக்குறாங்க. இப்ப நாட் டிவிசிபிள் பை 4ன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பதிலா இந்த கொஸ்டினுக்கு நாட் டிவிசிபிள் பை 2ன்னு கேட்டா என்ன பண்ணீங்க? இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் எடுத்துருவீங்க. அதே தான் இங்க நான் போட்டிருக்கேன். இப்ப இதை எப்படி எழுதுவீங்க? நேச்சுரல் நம்பர் 5, அதுல இருந்து ஃப்ரம் 1 to 5, அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணிட்டீங்க? டிவிசிபிள் பை 2 மைனஸ் பண்ணிட்டீங்க. ஆமாவா? டிவிசிபிள் பை 2 மைனஸ் பண்ணிட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 2 1 3 5ன்னு கிடைக்கும்ல. ஸோ அதே கான்செப்டை தான் நான் இங்க பயன்படுத்தியிருக்கேன். கிளியரா இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை சம் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுப்பேன், அப்புறம் இதை சம் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுப்பேன், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடுவேன். கிளியரா புரியுதா சாமி? இது கொஞ்சம் கிளியரா புரியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன். இது புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க, இன்னும் கூட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துப்போம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் sum of natural number, okay, 603 plus 604 plus 901. சம்முனாலே நமக்கு தெரியும், லாஸ்ட் டிஜிட்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அது எத்தனாவது டேர்மா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? an is equal to a plus n minus 1 into d. ஸோ அப்போ an இருக்க வேண்டிய இடத்துல 901, a இருக்க வேண்டிய இடத்துல 603,
பிளஸ் n தான் நான் கண்டுபிடிக்கணும். n மைனஸ் ஒன். டி இருக்க வேண்டிய இடத்துல 604 மைனஸ் 603 1. ஓகேவா? ஸோ 901 minus 603 is equal to n minus 1. So 1 into n, 1 into 1, 1. முடிஞ்சு போச்சா சாமி? ஸோ இப்போ அடுத்தது 901ல 603 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன? ஸோ 8 7 8 9 2. புரிஞ்சுதா சாமி? ஸோ 298. இந்த மைனஸ் ஒன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ 299 இஸ் ஈக்குவல் டு என். ஸோ மொத்தமா இங்க எத்தனை டேர்ம் இருக்கு? மொத்தமா இந்த 901 299th டேர்ம். சரியா? ரைட். இப்ப இதை சம் பண்ணிருமா? ஸோ இப்போ சம்மோட ஃபார்முலா என்ன? ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னா இந்த சம் வரைக்கும் 6th சம் வரைக்குமே உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலா கொண்டு வரல. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்களேன். Sn is equal to n by 2 into a plus l. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, நாம இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா பார்த்தோம்? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d ன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஃபார்முலாவும் போடலாம், இந்த ஃபார்முலாவும் போடலாம். ரெண்டுத்துல எந்த ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுவும் இங்க எழுதுறேன். Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. புரியுதா சாமி? இதுல எது வேணா போடுங்க. அடுத்தது இப்போ இங்க பாருங்க. எஸ், டோட்டலா இதுல எத்தனை டேர்ம் இருக்கு? 299 terms is equal to n என்னது? 299 by 2. a என்னது? 603. Lன்றது லாஸ்ட் டேர்ம் என்னது? 901. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா? ஸோ 299 by 2. ஸோ 603 901. ஸோ 4015. ஸோ 1504. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 752. ஸோ அப்போ 299 into 752. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன கணக்கு கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 224848 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோன்னு, அடுத்தது என்ன சாமி? சம் ஆஃப் நம்பர் டிவிசிபிள் பை 4. அதை தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். டிவிசிபிள் பை 4 between 602 and 902. ஸோ இப்போ அது என்னென்ன நம்பர்ஸ்? 604 plus 608 அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட் டேர்ம் 900. ஸோ இப்போ வழக்கம் போல தான் இந்த 900 எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன ஃபார்முலா எடுத்துப்பேன்? an is equal to a plus n minus 1 into d. ஸோ அப்போ an இருக்க வேண்டிய இடத்துல 900 போடுவேன், a இருக்க வேண்டிய இடத்துல 604 போடுவேன், n தான் நான் கண்டுபிடிக்கணும், dன்றது a2 minus a1. ஸோ ஆன்சர் 4. அப்போ இந்த 604 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மைனஸ்ல போகும். இதை ரெண்டுத்தையும் இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டுனா 4n minus 4ன்னு வரும். ஓகே, அப்போ 604 900. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இது 8. ஸோ 9 10ன்னு வச்சுன்னா 6 9 2. ஆமாவா? ஸோ 296. இந்த மைனஸ் 4 இன்சைட் போச்சுன்னா பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4n. ஸோ அப்போ 300 இஸ் ஈக்குவல் டு 4n. அப்போ என்ன கணக்கு கிடைக்கும்?
300 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 150, அகைன் 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 75. ஸோ மொத்தமா இங்க எத்தனை கணா இருக்கு டேர்மு? 75 இருக்கு. ஸோ இப்போ இதை தனியா ஆட் பண்ணி நான் வச்சுப்பேன். ஸோ ஆடிஷனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? எஸ் n இஸ் ஈக்குவல் டு n பை 2 a பிளஸ் எல். இதானே நான் சொன்னேன். ஸோ எஸ் டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்கு? 75. சாரி, இங்கு மாத்திக்கலாம். ஸோ 75 டிவைடட் பை 2, a என்னது 604 பிளஸ் லாஸ்ட் எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் என்னது 900. ஸோ அப்போ 75 டிவைடட் பை 2, ஸோ அப்போ 900 604 ஆட் பண்ணீங்கன்னா 1504ன்னு கிடைக்கும். ஸோ 1504. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 752. ஸோ 752. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 56400. ஸோ நாம இப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ல இருந்து நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 602ல இருந்து 902, இதுல இருந்து சம் ஆஃப் நம்பர் டிவிசிபிள் பை 4 இதை சப்ட்ராக்ட் பண்றோம்னு சொன்னோம், ஆமாவா? ஸோ டிவிசிபிள் பை 4 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? டிவிசிபிள் பை 4 5640 400. அடுத்தது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 224848ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ அதையும் போடுறோம். 224848. ஆனால் இது ரொம்ப டைம் கன்சியூமிங் சம்மு தான், கொஞ்சம் ஆனால் பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 224848 இதுதான் நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ இதில் 4 டேபிளில் வர நம்பர்ஸை கழிச்சு கட்டிடுறேன். என்னென்ன? 56400. ஸோ முடிச்சிட்டிங்கன்னா 844861. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்ன? 1,68,448. இதுதான் 602க்கும் 902க்கும் நடுவுல இருக்கிற 4 டேபிள்ல வராத நம்பர்ஸை ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ. கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ திஸ் இஸ் யோர் ஆன்சர். கொஞ்சம் பொறுமையா போடுங்க. ரைட்டா? தேங்க்யூ.